வணக்கம் தாய்நாடு. கிளைகள் எங்கே படர்ந்தாலும் வேர் இங்கேதான். வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியின் இந்த பகுதியானது யாழ்ப்பாண மாவட்டம் அக்கரை கடற்கரையிலே படமாக்கப்பட போகிறது. இலங்கையிலே பல பேருக்கு இந்த அக்கரை கடற்கரை இந்த இடத்துல இருக்கின்றது என்றே தெரியாது. மிகவும் ஒரு அழகான கடற்கரை. இப்போதுதான் நிழல் குடை இருக்கைகள் எல்லாம் அமைத்திருக்கிறார்கள். செல்வச்சன்னதி முருகன் ஆலயத்திற்கு அண்மையிலே இந்த அக்கரை கடற்கரை அமைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த காலங்களில் இந்த கடற்கரையை பயன்படுத்தினார்களோ இல்லையோ தெரியவில்லை. இப்போதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அழகுபடுத்தப்பட்ட கடற்கரையாகவே இருக்கிறது. பெரும்பாலான உல்லாச பயணிகளை கவர்ந்த இடமாக இந்த அக்கரை கடற்கரை விளங்குகின்றது. இன்றைய தாய்நாட்டு நிகழ்ச்சியின் இந்த பகுதிக்காக இந்த அக்கரை கடற்கரைக்குள்ளே உங்களையும் அழைத்துக் கொண்டு செல்ல போன்றோம். வாருங்கள் அம்மை தொடர்ந்து. இலங்கையிலே கண்ணை கவரக்கூடிய இடங்கள், அதாவது அந்த கடற்கரைகள் பல இருக்கின்றன. அந்த கடற்கரைகளில் ஒன்றில் தான் நாங்கள் தற்பொழுது நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த கடற்கரை தான் அக்கரை கடற்கரை. பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்கின்றன்னு சொல்லி அங்கே நீச்சல் எல்லாம் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இடங்கள் பெரும்பாலான உல்லாச பயணிகளை கவரக்கூடிய இடங்களாகவே இருக்கின்றன. இருந்தாலும் அவர்களுக்கான உதவிகள், அதாவது அவர்களுக்கான அடிப்படை வசதிகள் இன்னும் தான் செய்து கொடுக்கப்படவில்லை. இப்பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த அக்கரை கடற்கரையிலிருந்து இப்பொழுதுதான் இருக்கைகள் நிழல் குடைகள் மூலம் அமைக்கப்பட்டு வருகின்றன.
இந்த சமுத்திரத்தின் முத்து என வர்ணிக்கப்படுகின்ற இந்த அழகிய இலங்கை தீவிலே பல சுற்றுலா கடற்கரைகள் இருக்கின்றன. சமீப காலத்திலே சுற்றுலா கடற்கரையாக மாற்றப்பட்டதுதான் இந்த வடமராட்சியிலே அமைந்திருக்கின்ற இப்போது நான் இருக்கின்ற இந்த அக்கரை கடற்கரை. அக்கரை கடற்கரை அல்ல, இந்த வடமராட்சியிலே இருக்கின்ற கடல்களுக்கே ஒரு தனி சிறப்பு இருக்கின்றது. இலங்கைக்கே பெருமை சேர்த்து தந்தவர்கள் இந்த இடத்திலே தான் பிறந்திருக்கிறார்கள். இந்த கடலின் ஊடாகத்தான் அவர்கள் பயணித்து சாதனையும் படைத்திருக்கிறார்கள். இலங்கையையும் இந்தியாவையும் பிரிக்கின்ற 32 கிலோமீட்டர் நீளமான அந்த பாக்கு நீரினை கடந்து சாதனை புரிந்தவர்களாக கூறப்படுகின்ற ஆழிக்குமரன் ஆனந்தன், நவரத்ன சுவாமி என்பவர்கள் இந்த வடமராட்சி கடற்கரை ஊடாகத்தான் அவர்கள் இந்தியாவை கடந்து சாதனை புரிந்திருக்கிறார்கள். எனவே அந்த பெருமை இந்த கடற்கரையையும் சாரும். சிறுவர்களாக இருந்த காலத்திலே கடற்கரைகளுக்கு குளிக்க சென்றிருந்தால் உங்களுக்கு பல ஞாபகங்கள் ஏற்படும். ஏனென்று சொன்னால் கடற்கரையின் பகுதியிலே நீங்கள் இப்படி என்னை மாதிரி பெயரெல்லாம் எழுதி விளையாடி இருப்பீர்கள். ஓங்கி அலை அடித்திருந்தால் அந்த பெயரெல்லாம் அழித்து கொண்டே அந்த அலை சென்றிருக்கும். மீண்டும் அதைவிட மணல் வீடு கட்டி விளையாடிய ஞாபகங்கள் கூட உங்களுக்கு ஏற்படலாம். மணல் வீடு கட்டி மீண்டும் பெரிய அலை அடித்திருந்தால் அந்த மணல் வீடு அப்படியே கரைந்து கொண்டே சென்றிருக்கும். இன்னொன்று உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? கடலிலே மட்டி பிடித்து சமைத்து சாப்பிடுகின்ற பொழுது மிகவும் சுவையாக இருக்கும். அதை எப்படி பிடிக்க வேண்டும் தெரியுமா? இதோ பாருங்கள், நான் நடந்து காட்டுகிறேன். இப்படி குதிக்காலால் இப்படி நடக்க வேண்டும். நடக்கின்ற பொழுது அந்த குதிக்காலை ஏதாவது முட்டுப்படும். அப்போது என்ன செய்ய வேண்டும்? அதை இப்படி பெருவிரலாலை தட்டி பார்க்கின்ற பொழுது தெரியும், வெள்ளை நிறமாக இருக்கும். அதை அப்படியே எடுத்து கையிலே கொண்டு நிறைய சேர்த்து போட்டு அதை கொண்டு அவித்து எடுக்கின்ற பொழுது அதற்குள் இருந்து மட்டி இறைச்சி வரும். அதை சமைத்து சாப்பிடுகின்ற பொழுது மிகவும் சுவையாக இருக்கும். கடற்பரப்பிற்கு அருகிலே இருக்கின்ற பெரும்பாலான மக்களுடைய தொழிலாக மீன்பிடி தொழில் தான் காணப்படுகின்றது. எனக்கு அருகிலே ஒருவர் கூட நிற்கிறார். இவர் கூட தொழிலுக்கு செல்ல போகிறாரோ என்னவோ தெரியவில்லை. கரநிறமாக இந்த போட்டுக்கு அருகிலே தான் நின்று கொண்டிருந்தார். இவரிடம் நாங்கள் கதைத்து பார்க்க போகின்றோம். எங்க போறீங்க? என்ன தொழிலுக்கு போறீங்களா? இப்ப வீச்சு பார்க்க வந்து நாங்கள் அப்ப இரவு தான் தொழிலுக்கு போறோம் 10 மணிக்கு. இப்ப யார் வந்ததை ஏத்தி கொண்டு போறீங்களா? இப்ப கனடால இருந்து ஆக்கள் ஏத்துறதுக்கு வெளிநாட்டுல இருந்து ஏத்தி பார்த்துட்டு சுத்தி பார்த்துட்டு. அப்போ ஒருக்க சுற்றி காட்ட எவ்வளவு ரூபாய் எடுப்பீங்க? இது மற்ற போட் தான் பாரு சுத்தி பார்க்கறதுக்கு. இது ஒரு நாளைக்கு 100 ரூபா எடுப்போம் ஒரு ஆளுக்கு. என்னென்ன மீன் எல்லாம் பிடிக்கிறீங்க நீங்க? நாங்கள் பல மாதிரியும் பிடிப்போம். அரைக்குடியானுக்கும் போவோம், முரல் வேலைக்கும் போவோம், பல மாதிரியும் போவோம். என்னென்ன தொழில் செய்கிறோமோ அதுக்கு மார்க்கெட்டுக்கு எல்லா மீனும் பெறும். வந்த நேரத்திலிருந்து கூட இந்த தம்பி குளித்துக் கொண்டேதான் இருக்கிறார். எங்களுக்கு முதலே வந்து விட்டாராம். எவ்வளவு நேரமாக இந்த கடலில் குளித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? 2 மணித்தியாலம். 2 மணித்தியாலமா? யாரோட வந்தீங்க? சித்தப்பா சித்தி எல்லாரும். எந்த இடத்துல இருந்து நீங்க இங்க வந்திருக்கீங்க? கனடா. கனடாவில. எவ்வளவு நாளா நிக்கிறீங்க இங்க? ஒரு மணித்தியாலம். உங்களுக்கு இந்த கடல்ல குளிக்கிறது பிடிச்சிருக்கா? உங்களை பிடிச்சு கொண்டு போறதுக்கு ஒரு அண்ணா வர, நீங்க நீந்தி போங்க வேலைக்கு. சரி சரி.
கடலில் குளிப்பது என்று சொன்னால் அனைவருக்கும் பிடிக்கும் தான், எனக்கும் மிகவும் பிடிக்கும் தான். அந்த இடத்திலே பாருங்கள் நிறைய பேர் குளித்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த கடலை பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று சொல்லி, அழகு எங்கே இருக்கின்றதோ அங்கேதான் ஆபத்தும் இருக்கின்றது. இந்த கடலிலே வந்து அண்மை காலத்திலே ஒரு மனதை உருக்கக்கூடிய சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. யாரோ 3-4 இளைஞர்கள் இங்கே குளிக்க வந்திருக்கிறார்கள். அவர்கள் நடுக்கடலுக்கு சென்றே குளித்திருக்கிறார்கள். மீண்டும் அவர்கள் இங்கே திரும்பவில்லை. ஏனென்று சொன்னால் அவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். எனவே நடுக்கடலுக்கு சென்று குளிப்பது இப்போது இந்த இடத்திலே தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாகத்தான் இவர்கள் கரையில் நின்று குளித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு பின்னாலே பெரிய கடல் இருக்கின்றது. கடல் நிறைய தண்ணீரும் இருக்கின்றது. ஆனால் அந்த தண்ணீர் குடிக்க முடியுமா? முடியாது. ஏன்? அது உவர்நீர். அதன் காரணத்தினால்தான் பிரதேச சபையினூடாக இந்த தண்ணீர் டேங்கை இங்கே வைத்திருக்கிறார்கள். இந்த இடத்தை போல யாழ்ப்பாணத்தில் தெரிந்தும் தெரியாமலும் இருக்கின்ற சில இடங்களின் பதிவுகளுடன் மீண்டும் சந்திக்கலாம் நேர்களே. உங்களிடமிருந்து விடைபெறும் நாம் ஐபிசி தமிழ் வணக்கம் தாய்நாடு குழுவினர். வணக்கம் தாய்நாடு. கிளைகள் எங்கே படர்ந்தாலும் வேர் இங்கேதான்.